இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் வாழ்த்துக்கள். மீண்டுமாக துளிர்க்கும் வசனம் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். மற்றும் ஒரு செய்தியோடு உங்களை சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. இன்றைக்கு நான் உங்ககிட்ட கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் அதை பத்தி பேசணும்னு நினைக்கிறேன். ஏன்னா கொஞ்ச நாட்களாகவே இந்த கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தை பத்தி பேசணும்னு எனக்குள்ள ஒரு உந்துதல் இருந்தது. இன்னொன்று அந்த முந்தியெல்லாம் அதை குறித்து அதிகமாக பேசப்பட்டது. இப்போ அதை பத்தி ரொம்ப யாருமே அதை பத்தி கவனிக்காத மாதிரி ஒரு சூழ்நிலை எனக்கு அப்படி தோணுனதுனால, மற்றும் அதை தியானிக்கும் போது ஆண்டவர் கொடுத்த காரியங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ளணும்னு சொல்லி தான் இந்த நேரத்துல அந்த தலைப்பை நான் சூஸ் பண்ணேன். கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். இப்போ கர்த்தருக்கு பயப்படுதல் அப்படின்னா நம்ம நினைச்சுக்கிறோம் ஒருவேளை ஆண்டவர் அங்கிருந்து பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு, நம்ம என்ன தப்பு பண்ணாலும் உடனே மண்டையில போட்டுருவாரு, அதனால பயத்தோடும் நடுக்கத்தோடும் எல்லா நேரம் நடுங்கிட்டு இருக்கணும். அப்படியே ஒரு சில நேரம் அப்படி ஜெபிக்கும் போது அப்படி ஒரு மாதிரி ஒரு அசையாம கொள்ளாம அப்படியே இருக்கணும், இல்லைன்னா ஆண்டவர் எதா பண்ணிடுவாரு. அப்படியே ஆலயத்துக்கு போகும்போது அப்படியே நேரா போயிட்டு நேரம் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனா அதை காட்டிலும் வித்தியாசமானது இந்த கர்த்தருக்கு பயப்படும் பயம்னா என்ன அப்படிங்கிறத நம்ம அறிந்துக்க போறோம். அதாவது கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை கொடுத்து, ஒரு பெரிய ஒருத்தங்க ஒரு முக்கியமானவங்க ஒருத்தவங்க வராங்கன்னா அவங்களுக்கு ஒரு மரியாதை கொடுப்போம். அவங்கள ஒரு பிச்சைக்காரனை நடத்துற மாதிரி நடத்த மாட்டோம், ஒரு ஏனோதானோ நடத்த மாட்டோம். அவருக்கு கனத்தை கொடுத்தல். அது மட்டும் இல்லாம அவர் சொல்றதை செய்யறது, இது எல்லாமே அந்த பயப்படுகிற பயத்துல அடங்கும். கர்த்தருக்கு பயப்படுதல் என்றால் என்ன அப்படிங்கிற பார்க்கும்போது சில காரியங்களை நான் இன்னைக்கு உங்களோட சொல்லலாம்னு நினைக்கிறேன். கர்த்தருக்கு பயப்படும் பயம்னா தேவனுக்கு எந்த ஒரு கவனச்சிதறலும் இல்லாமல் நமது முழு கவனிப்பையும் கொடுத்தல். அதாவது நம்மளை ஒருமுகப்படுத்தி அவரை நோக்கி அவருக்கு நேராக நம்முடைய சிந்தனையை செலுத்துவது. எந்த ஒரு கவனச்சிதறல இல்லை, அதை பண்ணிட்டு இதை பண்ணிட்டு. இப்ப யாரோ ஒருத்தவங்க வராங்க, அவங்க ரொம்ப முக்கியம் இல்லாதவங்க அப்படின்னா நம்ம வாட்டுக்கு போனை நோண்டிக்கிட்டு எதாவது பண்ணிக்கிட்டு நம்ம வாட்டுக்கு இருப்போம். ஆனா இதே இது ஒரு மிகவும் முக்கியமானவங்க, ரொம்ப பிரபலமானவங்க, செல்வாக்கு மிகுந்தவங்க நம்ம கிட்ட வர்றாங்க, நம்மகிட்ட பேசுறாங்கன்னா நம்முடைய முழு கவனிப்பையும் அவங்களுக்கு செலுத்துவோம். அது போல தேவனுக்கு நம்முடைய முழு கவனிப்பையும் செலுத்துதல், நம்முடைய சிந்தனையை ஒருமுகப்படுத்தி அவருக்கு நேராக எல்லாவற்றையும் அவருக்கு நேராக நம்முடைய கவனத்தை செலுத்துதல், அதுதான் முதல் காரியம். அதாவது ஒரு வசனத்தை வாசிக்கலாம். சங்கீதம் 86:11. கர்த்தாவே, உமது வழியை எனக்கு போதியும், நான் உமது சத்தியத்திலே நடப்பேன், நான் உமது நாமத்திற்கு பயந்திருக்கும்படி என் இருதயத்தை ஒருமுகப்படுத்தும். நாமத்துக்கு பயந்திருக்கும்படி என் இருதயத்தை ஒருமுகப்படுத்தும். அப்போ இருதயத்தை ஒருமுகப்படுத்துதல் என்பது நாமத்துக்கு பயப்படுறது, அவருக்கு பயப்படுகிற பயம் அப்படின்னு அர்த்தம். ஒரு இருதயம் பிரிஞ்சு போன பல காரியங்களை யோசிச்சுட்டு இருக்க இருதயம் இல்ல, அன்டிவைடட் ஹார்ட் அப்படின்னு சொல்லி ஆங்கிலத்துல வருது. 2வது காரியம், மகத்துவத்திலும் பயங்கரத்திலும் ஈடு இணையற்றவர் என்பதை உணர்ந்து பிரமித்தல். பல சமயங்கள்ல நம்முடைய தேவன் நம்முடைய நண்பர், நம்முடைய தகப்பன் அப்படின்னு சொல்லி நம்ம அடிக்கடி நம்ம அதை பத்தி பேசுறோம். அதனால அவர் எவ்வளவு மகத்துவமானவர், எவ்வளவு மகிமையில் நிறைந்தவர், எவ்வளவு பயங்கரமானவர்ன்றதை நம்ம மறந்து போயிடுறோம். ஒரு நிமிஷம் அவர் படைத்த படைப்புகள், பூமி, வானத்தில் உள்ள நட்சத்திரங்கள், கோள்கள், மற்ற எல்லா அண்ட சராசரங்களையும் பத்தி யோசித்து பார்க்கும்போது, அது மட்டும் இல்லாமல் பூமியில் உள்ள படைப்புகள் ஒவ்வொன்றையும் நம்ம யோசித்து பார்க்கும்போது அவர் பிரமிக்கத்தக்கவர், பயங்கரமானவர், மகத்துவமானவர் என்பதை நம்ம உணர முடியுது. இதை உணர்ந்து பிரமித்தல் அப்படின்னு சொல்லிதான் 2வது காரியம் கர்த்தருக்கு பயப்படுதல்ன்றதுக்கு. அதுக்கு ஒரு வசனத்தை நான் வாசிக்கிறேன். சங்கீதம் 47:2. உன்னதமானவராகிய கர்த்தர் பயங்கரமானவரும் பூமியின் மீதெங்கும் மகத்துவமான ராஜாவுமாய் இருக்கிறார். அவர் ஒரு பெரிய ராஜா, மகத்துவமான ராஜா, பயங்கரமானவர். பயங்கரமானவர்னா நம்மளை பயமுறுத்துறது. அவரை பார்த்த உடனே அவருடைய ஃபேஸ் எல்லாம் நமக்கு பார்க்க பயங்கரமா இருக்கும் அப்படின்னு சொல்லி இல்ல, ஒரு மகத்துவமான நேரம் ஒரு பிரமிக்கத்தக்கவர் அப்படின்னு சொல்லி நம்ம 2வது காரியம். இதுதான் கர்த்தருக்கு பயப்படுதல். 3வது காரியம் பார்த்தீங்கன்னா, எல்லா சூழ்நிலையிலும் அவருக்கு இசைந்து வாழ்தல், அவருக்கு கீழ்ப்படிதல் அப்படிங்கிறது 3வது காரியம். இது கர்த்தருக்கு பயப்படுதல் அப்படிங்கிறது. இதை நம்ம இது செய்யறதே கிடையாது.
அவர் சொன்னாரு அப்படிங்கிறதோட இசைந்து வாழ்தல். அவர் சொல்லிட்டா வேறு கருத்து கிடையாது. அது அப்படிதான் நான் செய்வேன். ஏன்னா அவருடைய கருத்துக்கு மாற்று கருத்து கிடையாது. வேற யார் சொன்னாலும் நான் வந்து என்னுடைய கருத்தை மாத்திக்க மாட்டேன். ஏன்னா தேவன் சொல்றாரு, அவருடைய சொல்லுக்கு இசைந்து தான் நான் வாழ்வேன். அவர் வார்த்தையின்படி நான் நடப்பேன் என்பது கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். இது ஒருவேளை கடினமாயிருந்தா கூட, சூழ்நிலைகள் எதிர்மாறா இருந்தா கூட, மீண்டும் மீண்டும் செய்ய வேண்டியதா இருந்தா கூட, ஆண்டவர் மன்னிக்க வேண்டும் சொல்லியிருக்கிறாரு. ஆனா மீண்டும் மீண்டுமாக ஒரு சூழ்நிலை எனக்கு எதிராக ஒருத்தவங்க செயல்பட்டுக்கிட்டே இருக்கிறாங்கனாலும் கூட, தேவன் சொல்லிவிட்டார் என்பதற்காக மன்னித்தல். ஒரு குடும்ப வாழ்க்கை, ஒரு திருமண வாழ்க்கை, அது தேவன் ஏற்படுத்தியது. அது ஒரு உடன்படிக்கை என்கிற ஒரே கட்டாயத்துக்காக நாம் எவ்வளவு தூரம் அதற்கு வந்து இசைந்து அதில் நம்முடைய பங்கை அவர் சொல்வதற்கேற்றாற் போல மாற்றி நாம் அமைத்த அந்த குடும்பம் சிதையாமல் பாதுகாப்பது அது கர்த்தருக்கு பயப்படுது. இதெல்லாம் நம்ம யோசிக்கிறதே இல்லை. அதுக்கு ஒரு வசனத்தை நம்ம வாசிக்கலாம். அதாவது உபாகமம் 10ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்துல இருக்கு. அதுல என்ன போட்டிருக்கு? அவர் உன்னிடத்துல வேற என்னத்தை கேட்கிறாரு? கர்த்தருக்கு பயந்து அவருக்கு பிரியமானபடி நடப்பதை தானே கேட்கிறாரு. வேற என்னத்தை கேட்கிறாரு? இப்ப அவருக்கு எது பிரியமோ அதற்கு மாறாக நடப்பது கர்த்தருக்கு பயப்படாம இருப்பது. அவருக்கு பிரியமானதை செய்வது, அவருக்கு பிரியமானதை செய்ய முயற்சிப்பது கர்த்தருக்கு பயப்படுதல். இன்னொன்னு, இதுல இன்னொரு காரியம் என்னன்னா, நம்முடைய சூழ்நிலைகளை அவருக்கு மேலாக அவர் எவ்வளவு மகத்துவமானவர், பெரியவர் என்பதோடு அதை உணராம நம்முடைய சூழ்நிலையை அவரை விட பெரியதா நினைக்கிறது. அப்படின்னா கர்த்தருக்கு நம்ம பயப்படலான்னு அர்த்தம். நம்முடைய சூழ்நிலையை அவரை காட்டிலும் பெருசா நினைக்கிறோம். பல சமயங்களிலே நம்ம இந்த தவறை நம்ம செய்யறோம். எல்லா காரியத்திலும் நமக்கு வந்திருக்கிற சூழ்நிலை கர்த்தரால சமாளிக்க முடியாது, நம்ம தான் எப்படியாவது செஞ்சாகணும்னு சொல்லி நம்ம வந்து நம்முடைய சூழ்நிலையை பெரிதாக்குகிறோம் ஒழிய அவருக்கு பெரிய ஒரு மதிப்பையும் மரியாதையும் கனத்தையும் கொடுக்கறது இல்ல. ஒருவர் இப்படி சொல்றாரு, we fear circumstances so much because we fear God so little. நாம் தேவனுக்கு பயப்படுகிற பயம் கொஞ்சமா நமக்கு இருக்கிறதுனாலதான் நம்முடைய சூழ்நிலைகளை கண்டு அப்படி பயப்படுறோம் அப்படின்னு ஒருவர் சொல்றாரு. இது பல சமயங்களில உண்மையாதான் ஆகுது. ஒருவேளை சூழ்நிலை எதிராக தான் இருக்குது அப்படின்னா கூட, என் தேவன் பெரியவர், அவர் பயங்கரமானவர், அவர் இந்த சூழ்நிலை காட்டிலும் பெரியவர் என்று நினைக்கும் போது நாம் தேவனுக்கு பயப்படுகிற பயத்தோடு இருக்கிறோம். சூழ்நிலையை அதுக்கு கீழே வைக்கிறோம். இன்னொன்னு பாத்தீங்கன்னா, விசுவாசிகளாகிய நாம் தேவனுக்கு பயப்படுகிற பயம் இப்படிதான் விசுவாசிகளாகிய நமக்கு இருக்கணும். ஆனா ஒரு விசுவாசி அல்லாத அவிசுவாசிக்கு தேவனுக்கு பயப்படுற பயம் எப்படி இருக்கும்? அவர் என்னை நியாயம் தீர்க்க போறாரு, என்னை தண்டிக்க போறாரு, ஒரு நித்தியமான ஒரு மரணம் எனக்காக காத்துக்கிட்டு இருக்கு, கடவுளோடு என்னை வந்து நித்தியமாக பிரிந்து வாழ போறேன்ற அந்த ஒரு பயம் அவங்களுக்கு இருக்குது. ஆனா விசுவாசிகளாகிய நமக்கு மேல் சொன்ன காரியம் தான் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். இந்த கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் தானாக வந்துருமா அப்படின்னு பாத்தீங்கன்னா, அது ஒரு தெரிந்து கொள்ளுதல், இது ஒரு சாய்ஸ். நீதிமொழிகள் 1:29 அவர்கள் அறிவை வெறுத்தார்கள், கர்த்தருக்கு பயப்படுதலை தெரிந்து கொள்ளாமற் போனார்கள். இப்போ நீ கர்த்தருக்கு பயப்படுறியா இல்ல அதுக்கு பயப்படலையான்றத வந்து நீ தான் தெரிந்தெடுத்து கொள்ளணும்னு இந்த வசனம் சொல்லுது. அவர்கள் தெரிந்தெடுக்கல. அதனால அடுத்து வர்ற வசனத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா, ஆகையினால் அவர்கள் வந்து இப்படி கெட்டு போவாங்க அப்படிலாம் வருது. இப்போ இவங்க வந்து கர்த்தருக்கு பயப்படுதலை தெரிந்து கொண்டிருந்தாங்கன்னா அவளுடைய வழியை வந்து கேடுல போயிருக்காது அப்படின்னு சொல்லி நம்ம புரிஞ்சு கொள்ளலாம். அப்போ இது ஒரு சாய்ஸ்னா, கர்த்தருக்கு பயப்படுறேனா இல்லையான்றது நான் தான் தெரிந்து கொள்ளணும். அவர் வந்து தெரிந்தெடுத்து இந்த பாதையில நம்ம தள்ள மாட்டாரு. அடுத்தது காரியம் பாத்தீங்கன்னா, நீதிமொழிகள் 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் 5ஆம் வசனம், அதை வெள்ளியை போல நாடி புதையல்களை தேடுகிறது போல தேடுவாயாகில் அப்பொழுது கர்த்தருக்கு பயப்படுதல் இன்னதென்று நீ உணர்ந்து தேவனை அறியும் அறிவை கண்டடைவாய். இதுல பாத்தீங்கன்னா, ஒரு புதையலை தேடுற மாதிரி தேடணுமா? உண்மையாவே கர்த்தருக்கு பயப்படுதல்னா என்ன அப்படிங்கிறத அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு ஆர்வமும் விருப்பமும் வாஞ்சையோடும் தேடும்போது அதை நம்ம என்னன்னு கண்டுபிடிச்சுக்கிறோம் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கப்போ, எல்லாருக்கும் வந்து அது கர்த்தருக்கு பயப்படுதல் சும்மா ஒரு முக்காடு போட்டு நேர முழங்கால் நின்று அசையாம நின்று அது இல்ல. இந்த காரியங்கள் மேற்சொன்ன இந்த காரியங்கள் எல்லாம் நாம் செய்வது தான் கர்த்தருக்கு பயப்படுதலை தெரிந்து கொள்றது, அதை நாடி தேடுறது. அதை தேடும் போதுதான் அது நமக்கு கிடைக்குது.
அடுத்து 3வது காரியம் பார்த்தீங்கன்னா, கர்த்தருக்கு பயப்படுதல்னா என்னன்றத சில காரியங்கள பார்த்துட்டு இருக்கோம். எப்படி இது ஒரு இன்னொரு காரியம் பார்த்தீங்கன்னா, தீமையை வெறுப்பது கர்த்தருக்கு பயப்படுற பயம். இதுல வந்து நெறைய வசனங்கள் இருக்கு. நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். "நீ உன்னை ஞானி என்று எண்ணாதே, கர்த்தருக்கு பயந்து தீமையை விட்டு விலகு. கர்த்தருக்கு பயப்படும்போது நீ தீமையை விட்டு விலகுவாய்." 8ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் நீதிமொழிகள். தீமையை வெறுப்பதே கர்த்தருக்கு பயப்படும் பயம். இதுலயும் பார்த்தீங்கன்னா, தீமை செய்வதை வெறுப்பது கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். இப்போ கர்த்தருக்கு பயப்படுற பயம்னா என்னது அப்படின்னு தெரியலன்னு நான் யோசித்தேன்னா, நன்மை இல்லாம தீமை செய்து கொண்டிருந்தோம்னா நம்ம கர்த்தருக்கு பயப்படல. அப்போ தீமையை வெறுக்கணும். ஒரு தீய காரியம் நடக்குது அப்படின்னா நம்ம அதை வெறுக்கிறோம் என்றால் நாம் கர்த்தருக்கு பயப்படுகிறோம். நீதிமொழிகள் 16ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். கிருபையினாலும் சத்தியத்தினாலும் பாவம் நிவர்த்தியாகும். கர்த்தருக்கு பயப்படுகிறதுனால் மனுஷர் தீமையை விட்டு விலகுவார்கள். இதுல பாருங்க, கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இருக்கும்போது நான் தீமை செய்ய மாட்டேன், இந்த காரியத்தை நான் செய்ய மாட்டேன்னு சொல்லி நம்ம விலகிடுவோம். அதுதான் அப்போ தீமையை வெறுப்பதே கர்த்தருக்கு பயப்படும் பயம். இன்னொரு காரியத்தை பார்க்கலாம். நிதானமாய் நடக்கிறவன் கர்த்தருக்கு பயப்படுகிறான். நீதிமொழிகள் 14ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் இப்படி சொல்லுது. நிதானமாய் நடக்கிறவன் கர்த்தருக்கு பயப்படுகிறான். தன் வழிகளில் தாறுமாறானவனோ அவரை அலட்சியம் பண்ணுகிறான். அலட்சியம் பண்றதுன்னா அவரை மதிக்கலைன்னு அர்த்தம். இப்போ தாறுமாறா நடக்கிறோம். ஒரு நேரம் இப்படி நடக்கிறோம், ஒரு நேரம் அப்படி போறோம், ஒரு நேரம் நம்ம விரும்பினதை செய்வோம், ஒரு நேரம் ஆண்டவர் கீழ்ப்பிடிற மாதிரி இருப்போம். ஒரு வாழ்க்கையிலே ஒரு யோசித்து நிதானமாக நம்ம செய்யறது சரியா, இந்த முடிவெடுத்தா இதனுடைய விளைவு என்ன, இதெல்லாம் யோசித்து செய்யவோமானால் நாம் கர்த்தருக்கு பயப்படுகிறோம் என்று இந்த வசனம் சொல்லுது. அப்போ கர்த்தருக்கு பயப்படுதல் எப்படி கிடைக்குது? அது ஒரு நம்ம தான் தெரிந்தெடுக்கணும். இது வந்து உண்மையாய் அதை தேடி நாடும்போது அது கிடைக்குது. தீமையை வெறுக்கிறது தான் கர்த்தருக்கு பயப்படுதல்னு பார்த்தோம். நிதானமாய் நடக்கும்போது நாம் கர்த்தருக்கு பயப்படுகிறோம்னு பார்த்தோம். இப்போ இந்த கர்த்தருக்கு பயப்படுதல் அப்படின்னு சொல்லி இவ்வளவு காரியங்களை நம்ம பார்த்தோமே, இந்த கர்த்தருக்கு பயப்படுறதுனால ஏதாவது பலன் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எக்கச்சக்கமான பலன் இருக்கு. அதுவும் வசனங்களை நம்ம வாசிக்க போறோம். நீதிமொழிகள் 10ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். கர்த்தருக்கு பயப்படுதல் ஆயுசு நாட்களை பெருக பண்ணும். பல சமயங்களில நாம் ஆயுசு நாட்களை பெருக பண்ண ஒரு ஹெல்த்தியா வாழ்றதுக்கு நம்ம வந்து சாப்பாட்டை நம்ம கவனம் செலுத்துறோம், நம்முடைய எக்ஸசைஸ் கவனம் செலுத்துறோம், மருந்து மாத்திரைகளை எடுத்துக்கொள்றது, செக்கப் அதுலலாம் கவனம் செலுத்துறோம். ஆனா இதுல கர்த்தருக்கு பயப்படுதல் ஆயுசு நாட்களை பெருகப்படும். நம்முடைய ஆயுசு நாட்களை எது பெருகப்படுதா? கர்த்தருக்கு பயப்படும் போது அது ஆட்டோமேட்டிக்கா ஆயுசு நாட்கள் பெருகும். இது ஒரு பலன். அடுத்தது நீதிமொழிகள் 14ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். கர்த்தருக்கு பயப்படுகிறவனுக்கு திட நம்பிக்கை உண்டு, அவன் பிள்ளைகளுக்கும் அடைக்கலம் கிடைக்கும். கர்த்தருக்கு பயப்படுறவனுக்கு திட நம்பிக்கை உண்டா? நம்பிக்கை வேற, திடமான நம்பிக்கை, ஒரு உறுதியான அசையாத நம்பிக்கை உண்டு. யாருக்குன்னா கர்த்தருக்கு பயப்படும் போது கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய மதிப்பையும் மரியாதையும் கொடுத்து கனத்தையும் கொடுத்து அவர் சொல்வதை கேட்டு அதன்படி நடக்கும்போது நமக்கு திட நம்பிக்கை உண்டு, நம்முடைய பிள்ளைகளுக்கும் அடைக்கலம் கிடைக்கும். அதே அதிகாரம் அடுத்த வசனம் 14:27. கர்த்தருக்கு பயப்படுதல் ஜீவ ஊற்று, லிவிங் ஃபவுண்டன். அது வந்து வற்றாத நீரூற்று மாதிரி, ஜீவனை தருகிற ஒரு ஊற்று மாதிரி கர்த்தருக்கு பயப்படுதல். இப்போ நம்முடைய வாழ்க்கையில வற்றாத நீர் ஊற்று மாதிரி காரியங்கள் ஆண்டவர் இடத்திலிருந்து ஆட்டோமேட்டிக்கா வந்துட்டே இருக்கணும் அப்படின்னா நாம் செய்ய வேண்டிய ஒரே காரியம் கர்த்தருக்கு பயப்படுதல். அவருக்கு கொடுக்க வேண்டிய மதிப்பு, மரியாதை, கனம், அவரை குறித்த ஒரு ஆச்சரியம், பிரமிப்பு, அவர் சொல்லுது கேட்டு அதுக்கு இசைந்து அவருக்கு கீழ்ப்படிந்து வாழ்தல். இப்படி இருக்கும்போது அது ஜீவ ஊற்றாக நமக்குள்ளே பெருகுது. அதனால் மரண கண்ணிகளுக்கு தப்பலாம். மரணத்தில் அகப்படுத்தும் கண்ணிகள், நம்மளை பிடித்து கொள்ளக்கூடிய கண்ணிகள், மரணத்தில் அகப்படுத்தக்கூடிய கண்ணிகள்ல இருந்து நம்ம தப்ப முடியுமா கர்த்தருக்கு பயப்படும் போது? இதெல்லாம் வந்து பயன்கள், இதன் விளைவு. நம்ம கர்த்தருக்கு பயப்படுதல் அப்படின்னு என்னத்தையோ யோசிச்சுட்டு இருக்கோம்னு நினைக்கிறோம். அதுக்கு இதெல்லாம் ஆட்டோமேட்டிக்கா தானாவே ஒரு பலன் கிடைக்குது. நீதிமொழிகள் 15ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். சஞ்சலத்தோடு கூடிய அதிக பொருளிலும் கர்த்தருக்கு பயப்படும் பயத்தோடு கூடிய கொஞ்ச பொருளே உத்தமம். இப்போ கஷ்டத்திலும் வருத்தத்திலும் இருக்கிற அதிகமான பொருளை காட்டிலும் கர்த்தருக்கு பயப்படுகிற கொஞ்சம் பொருளே உத்தமம் அப்படின்னு சொல்லி இந்த வசனம் சொல்லுது.
கொஞ்சம் பொருள் இருந்தாலும் அது ஆண்டவரால் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். ஏன்னா அது கர்த்தருக்கு பயப்படுதலோடு இருக்கிறது. அதே அதிகாரம் 33ஆம் வசனம். கர்த்தருக்கு பயப்படுதல் ஞானத்தை போதிக்கும். இப்போ இன்றைக்கு நம்முடைய பிள்ளைங்களுக்கு பள்ளிக்கூடத்துல அவங்கள சேர்க்கறதுக்கு நல்ல ஸ்கூல், நல்லா சொல்லிக் குடுக்குற ஸ்கூல், நல்ல மார்க் வாங்குற ஸ்கூல், நல்ல கோச் பண்ற ஸ்கூலு, நல்ல டீச்சர்ஸ் இருக்க ஸ்கூல்ன்னு பார்த்து நம்ம போடுறோம். அது மட்டும் இல்லாம அவங்களுக்கு டியூஷனு மற்ற எல்லா எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ்லலாம் அவங்கள இன்வால்வ் பண்ண வைக்கிறோம். ஆனா, கர்த்தருக்கு பயப்படுதலை அவங்களுக்கு கற்றுக் கொடுத்தோம்னா, சின்ன வயசுலேருந்தே, தன்னால ஞானத்தை போதிக்கும் அதுவே. அதுவே ஞானத்தை கற்றுக் கொடுக்கும். அப்போ நம்ம இதுல எவ்வளவு தூரம் கான்சன்ட்ரேட் பண்றோமோ, அந்த அளவுக்கு ஈக்குவலா இதுக்கு கான்சன்ட்ரேட் பண்ணலாம். அதை காட்டிலும் அதிகமாக கர்த்தருக்கு பயப்படுதலை பிள்ளைகள் வாழ்க்கையில, நம்முடைய வாழ்க்கையில அப்பியாசப்படுத்துவதற்கு முயற்சி செய்தோமானால், நம்முடைய வாழ்க்கை அவருடைய ஞானத்தை தானாக கொடுக்கும். அடுத்த வசனம் இன்னொரு வசனம் பார்த்தீங்கன்னா, நீதிமொழிகள் 22ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். தாழ்மைக்கும் கர்த்தருக்கு பயப்படுதலுக்கும் வரும் பலன் ஐஸ்வர்யமும் மகிமையும் ஜீவனுமாம். இந்த ஐஸ்வர்யத்தை தேடி நம்ம நாடி ஓடிக்கிட்டு இருக்கோம். ஒரு மகிமையை, அதாவது நமக்கு வேண்டிய ஒரு ஒரு உயர்வை, ஒரு பதவியை, எல்லாரும் என்னை பாராட்டணும், எல்லாரும் என்னை வந்து அப்படியே ஏறிட்டு பார்க்கணும், நான் அவ்வளவு உயரத்துல இருக்கணும்னு சொல்லி எல்லாரும் எதிர்பார்க்கிறோம். நான் ஜீவனோடு சந்தோஷத்தோடு எல்லா விதத்திலும் வாழ வேண்டும் என்று எதிர்பார்க்கிறோம். ஆனால் தாழ்மைக்கும் கர்த்தருக்கு பயப்படுதலுக்கும் வரும் பலன் ஐஸ்வர்யமும் மகிமையும் ஜீவனுமாம். இதெல்லாம் நம்ம தேடி போக வேண்டிய அவசியமே இல்லை. ஐஸ்வர்யத்தை தேடி போக வேண்டியதில்லை, மகிமையை தேடி போக வேண்டியதில்லை, ஜீவனை தேடி போக வேண்டிய அவசியம் இல்லை. கர்த்தருக்கு பயப்படும் போது இவ தானாக வந்து சேரும். இப்போ நம்முடைய கவனம் எல்லாம் நம்முடைய வாழ்க்கையை அவருக்கு பயந்துனா சும்மா நடுக்கத்தோடு இல்ல, அவருக்கு கொடுக்க வேண்டிய கனத்தையும் மரியாதையும் அவன் சிந்தையை அவர் சொல்றதுக்கு கேட்கறதுக்கு எல்லா நேரமும் அவருக்கு நேராக ஒருமுகப்படுத்துவதிலும், அவருடைய மகிமையும் மகத்துவத்தை பற்றி பார்த்து ஒரு பிரமிப்படைவதிலும், அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவதிலும் செலவிட்டோம்னா ஐஸ்வர்யமும் மகிமையும் ஜீவனும் தன்னால வரும். அடுத்த வசனம் இது நிறைய பேருக்கு தெரியும். நீதிமொழிகள் 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம், 9ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம், ரெண்டுலயும் அதான் வருது. கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். இப்போ ஞானத்தின் ஆரம்பம் எங்க இருக்கு? ஞானம் எங்க இருந்து வருது? கர்த்தருக்கு பயப்படுதல் தான். பாருங்களேன், எவ்வளவு ஒரு பலன் கர்த்தருக்கு பயப்படுதல்ல. நிறைய காரியங்கள் பார்த்துட்டோம். ஞானத்தின் ஆரம்பம் அதுதான். அது வந்து ஐஸ்வர்யமும் மகிமையும் ஜீவனையும் கொடுக்குது. ஜீவனுக்கு ஏதுவானது அது. நீதிமொழிகள் 19ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்துல கர்த்தருக்கு பயப்படுதல் ஜீவனுக்கு ஏதுவானது, அதை அடைந்தவன் திருப்தி அடைந்து நிலைத்திருப்பான், தீமை அவனை அணுகாது. இது இன்னும் ஒரு ஆச்சரியமான வசனமா இருக்கு பாருங்க. அது ஒரு ஜீவனுக்கு ஏதுவானதுன்னா அது மரணத்துக்கு ஏதுவானது கிடையாதுங்க. கர்த்தருக்கு பயப்படும் போது நாம் ஜீவனுக்குரியவர்களாக வாழ்வோம். அதை அடைந்து விட்டோம் என்றால் நமக்கு திருப்தி இருக்கும், தீமை அவனை அணுகாது. யார் கர்த்தருக்கு பயப்படுறாங்களோ அவங்களுக்கு தீமை அணுகாது என்று சொல்லி இதெல்லாம் அதனுடைய பயன்களாக சொல்லப்படுது. அப்போ இந்த கர்த்தருக்கு பயப்படுதல்ன்றத நம்ம வந்து ஒரு உதாசீனப்படுத்தாம, ஏதோ ஒரு கடமைக்காக, ஒரு வெளிப்பிரகாரமான ஒரு சடங்காச்சாரமாக நம்முடைய உடையில, நம்முடைய நடவடிக்கைகளை வெளியே மட்டும் மாற்றிக்கிட்டு இருக்கிறதுனால அல்ல, நம்முடைய உள்ளான வாழ்வை அவருக்கு நேராக இசைந்து வாழ்தலும், அவருடைய வார்த்தைக்கு கேட்பதிலே செலவழிப்பதிலும், அவருக்கு முக்கியமான கவனத்தை கொடுப்பதிலும், அவருக்கு கவனத்தை செலுத்துவதிலும், நம்முடைய மனதை ஒருமுகப்படுத்துவதிலும், அவரை நோக்கி ஒருமுகப்படுத்துவதிலும் நேரத்தை செலவழிக்கிறது தான் கர்த்தருக்கு பயப்படுதல். இப்படி பண்ணும்போது தன்னால ஐஸ்வர்யமும் மகிமையும் ஜீவனும் ஞானமும் ஆயுசு நாட்களும் பெருகுது. நமக்கு ஜீவ ஊற்றா இருக்குது, திட நம்பிக்கை கிடைக்குது. இப்போ இதெல்லாம் வந்து ஒரு கர்த்தருக்கு பயப்படும் போது தன்னால வரக்கூடியது. அப்போ நம்ம தலைகீழ இவ்வளவு நாளும் தேடிக்கிட்டு இருக்கோம், இவைகளை தேடி ஓடிக்கிட்டு இருக்கோம். கர்த்தருக்கு பயப்படுதல ஓரத்துல தள்ளி வச்சுட்டோம். ஆனா இதை முன்னாடி வச்சா இவைகள் எல்லாம் தானாக வரும்னு சொல்லி இந்த வசனங்கள் மூலமாக நம்ம அறிந்து கொள்ளலாம். வேதத்துல சில நபர்களை நம்ம இன்னைக்கு பார்க்கிறோம். ஒரு சில நபர்கள் அவங்க வந்து ஒரு உன்னதமான நிலைக்கு உயர்த்தப்பட்டார்கள். அவர்கள் அந்த உன்னதமான நிலைக்கு உயர்த்தப்பட்டது காரணமே அவர்கள் கர்த்தருக்கு பயப்படுதலை தெரிந்து கொண்டது அப்படின்னு சொல்லி நான் இன்றைக்கு கற்றுக்கொண்டேன். அது ஒரு வசனத்தை நான் வாசிக்கிறேன். இது யோசேப்பு பத்தி.
ஆதியாகமம் 39ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். இந்த வீட்டிலே என்னிலும் பெரியவன் இல்லை. நீ அவருடைய மனைவியாயிருக்கிறபடியால் உன்னை தவிர வேறொன்றையும் அவர் எனக்கு விலக்கி வைக்கவில்லை. இப்படி இருக்க நான் இத்தனை பெரிய பொல்லாங்குக்கு உடன்பட்டு தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படி என்றான். இதுல யோசேப்புடைய வாழ்க்கையை நமக்கு தெரியும். அவன் நல்ல செல்ல மகனாக இருந்து செல்வ செழிப்போடு அப்பா கிட்ட இருந்த ஒருத்தன் சகோதரருடைய பொறாமையினாலே குழியில தள்ளப்பட்டு அங்கிருந்து அடிமையா விற்கப்பட்டு தான் அறியாத ஒரு தேசத்துல, தான் அறியாத மொழி பேசும் ஒரு இடத்துல அடிமையாக அவன் விற்கப்படுகிறான். அடிமையாக விற்கப்பட்ட இடத்துல அவன் ஆண்டவருக்கு உண்மையாக, அந்த குடும்பத்தாருக்கு உண்மையாக உழைத்தது நிமித்தமாக அவன் உயர்த்தப்பட்டு அந்த வீட்டிலே அவனுடைய எஜமானுக்கு அடுத்த ஒரு ஸ்தானத்துக்கு வர்றான். வீட்டின் பொறுப்பு அனைத்தையும் அவன் கொடுக்கப்பட்டது. அவன் நினைச்சா என்ன வேணாலும் செய்யலாம். ஆனா அவன் எஜமானுடைய மனைவி அவனோடு தவறான உறவு கொள்ளும்படி அவனை ஓயாமல் அலட்டி கொண்டிருந்தாள் என்று வசனம் வருது. அவளை அடிக்கடி அவன் அப்படி அவனை தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருந்தா ஒரு நாளிலே அவன் தனியாக இருக்கும்போது அவன்கிட்ட தவறாக நடக்கும்படி அவளோடு தவறான உறவை வைத்துக் கொள்ளும்படி அவனை கட்டாயப்படுத்தின போது அவன் இத சொல்றான். அவன் நினைச்சா ஈஸியா அந்த பாவத்துக்கு இடம் கொடுத்துருக்கலாம். ஏன்னா அவன் வாழ்க்கையில எல்லாமே அவனுக்கு எதிராக தான் நடந்தது. அவனுடைய தகப்பன்றது பிரிக்கப்பட்டான். இப்போ ஒரு நல்ல ஒரு தகப்பனுக்கு செல்லமான மகனாக ஒரு நல்ல இடத்துல இருந்தவன் இப்ப அடிமை வேலை செஞ்சிட்டு இருக்கான். இந்த வீட்டுக்குரிய பொறுப்பெல்லாம் பார்த்து ஒரு நிலைக்கு வந்த பிறகு கூட வந்துட்டான். ஆனா அப்போ இவ சொன்னதை கேட்டு நடந்திருந்தா ஒருவேளை தப்பிச்சிருக்கலாம். ஐயோ, எஜமானுடைய மனைவி, இவ சொல்றத நான் எப்படி செய்யாம போறது? இன்னொன்னு, இங்க யார் பாக்குறா? எல்லாரும் தான் என்னுடைய அப்பா இல்ல, அண்ணன்மார் இல்ல, எனக்கு தெரிஞ்சவங்க யாரும் இல்ல. நான் ஏன் இந்த தவறு செய்யறதுனால என்ன ஆயிரப்போகுது அப்படின்னு அவன் நினைக்கல. அவன் யார் பார்த்தாலும் பார்க்காட்டாலும் தேவனுக்கு விரோதமா இது பாவம் செய்யறேன். இப்ப கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் அவனை வேசித்தனத்தை விட்டு விலகி ஓட வைத்தது. இவ்வளவு பெரிய பொல்லாங்கு நான் எப்படி செய்வேன் அப்படின்னு நினைக்கிறான். ஏன்னா இது தேவனுக்கு விரோதமான ஒரு பாவம் அப்படின்னு சொல்றான். தன்னுடைய அந்த பெண்ணுக்கு விரோதமான பாவம் மட்டும் இல்ல, அந்த பெண்ணுடைய கணவனுக்கு விரோதமான பாவம் மட்டும் இல்ல, தன்னுடைய சரீரத்துக்கு விரோதமான பாவம் மட்டுமில்ல, தேவனுக்கு விரோதமான பாவம் என்பதை அவன் உணர்ந்து அதை விட்டு விலகி ஓடினான். இன்னைக்கு நமக்கு அந்த கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இருந்ததுன்னா நாம் செய்கிற நிறைய காரியங்களை நம்ம செய்ய மாட்டோம். நாம் பலர் நம்முடைய சரீரத்தை கூட நம்ம தேவையில்லாத காரியங்களினாலே நம்ம காரியங்களை சாப்பிடுவதன் மூலமாக, இல்ல நமக்கு கொடுக்க வேண்டிய ஓய்வு கொடுக்காம, நம்மள நல்ல ஒரு ஹெல்த்தி என்வைரான்மெண்ட்ல நம்ம வைக்காம நம்முடைய சரீரத்தை போட்டு பாடாப்படுத்திக்கிட்டு இருக்கோம். இப்போ இதெல்லாம் நம்ம யோசித்தோம்னா இது தேவனுக்கு விரோதமான பாவம். அவர் எனக்கு கொடுத்திருக்கிற இந்த சரீரத்துல அவர் வாழ்கிறார். இப்ப நான் இதுக்கு விரோதமா பாவம் செய்தா தேவனுக்கு விரோதமா பாவம் செய்யறேன். இந்த தவறுக்கு நான் எப்படி ஒத்து போறது? இது எல்லாரும் தானே செய்யறாங்க, நானும் இங்க என்னை பார்க்க யாருமே இல்லை, நான் செஞ்சுட்டு போனா தப்பிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி செய்யல இவன். அப்படிப்பட்ட ஒரு எண்ணம் இருந்திருந்தால் அவன் கண்டிப்பாக அந்த பெரிய உயர்வுக்கு வந்திருக்க மாட்டான். ஆனா இந்த நிகழ்ச்சிக்கு பிறகு அவன் இன்னும் கீழே தான் போனான். அவன் அந்த இடத்த விட்டு ஓடி போனான். அந்த பொண்ணு தவறா அவனை பத்தி பேசினான். அவன் இன்னொரு சிறைச்சாலைக்குள்ள போடப்பட்டான். 30 வயது வரை அந்த சிறைச்சாலைக்குள்ள கடந்தான். ஆனாலும் தேவன் அவனை பார்வோனுக்கு அடுத்த ஸ்தானத்துல, இந்த பெண்ணுடைய கணவனுடைய ஸ்தானத்துக்கெல்லாம் மிக மேலான ஒரு ஸ்தானத்துல, எல்லாரும் இவனுக்கு கீழாக இருக்கும்படியான ஒரு இடத்துக்கு அவனை உயர்த்தினார். எப்படி கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் அவனை அந்த பாவத்தை விட்டு விலகி ஓட வைத்தது. கர்த்தர் அவனை உயர்த்துவதற்கு ஒரு வழி அவன் ஏற்படுத்துறான். கர்த்தருக்கு பயப்படுதலை அவன் தெரிந்து கொண்டான். அதே போல இன்னொரு நபரை பார்க்க போறோம். தானியேல் 1ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். தானியேல் ராஜாவின் போஜனத்தினாலும் அவர் பானம் பண்ணும் திராட்சரசத்தினாலும் தன்னை தீட்டுப்படுத்தலாகாதென்று தன் இருதயத்திலே தீர்மானம் பண்ணிக்கொண்டு தன்னை தீட்டுப்படுத்தாதபடி பிரதானிகளின் தலைவனிடத்தில் வேண்டிக் கொண்டான். இதுல அவன் இந்த தானியேல் தன்னுடைய சொந்த நாட்டுல இருந்து பிரிக்கப்பட்டு, பெற்றோரிடத்துல இருந்து பிரிக்கப்பட்டு அடுத்த நாட்டுல அடிமையாக கொண்டு வரப்பட்டவன். அவனோடு சேர்ந்து நிறைய பேர் அடிமைகளாக வந்திருக்கிறாங்க.
ஆனா அவங்க எல்லாம் ராஜாவின் போஜனத்தை சந்தோஷமா சாப்பிடுறாங்க. அவங்களுக்கு எந்த ஒரு இது வேண்டாம் அப்படின்னு சொல்லி எதையுமே அவங்க ஒதுக்கல. ஏன்னா அவ்வளவு நிறைவாக, அவ்வளவு சுவையுள்ள பதார்த்தங்கள் ராஜாவுக்கு என்னெல்லாம் இருக்குதோ அதே மாதிரி போஜனம் இங்க வைக்கப்பட்டது. ஆனாலும் இவனுடைய தீர்மானம் என்ன? தன்னை தீட்டுப்படுத்தக்கூடாது. இது ஒருவேளை அவர்களுடைய யூதர் மார்க்கத்தின்படி இது ஒருவேளை விக்கிரகங்களுக்கு படைக்கப்பட்டிருக்கலாம். இல்ல இவர்கள் முறையின்படி சமைக்கப்படாததா இருக்கலாம், தெரியல. ஆனா அவன் தன்னுடைய சரீரத்தை தீட்டுப்படுத்தக்கூடாது என்று அவன் தீர்மானம் எடுத்துக்கொண்டான். இப்போ கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் அவனை தன்னை பாதுகாக்க, தன்னுடைய சரீரத்தை பாதுகாக்க, ஒரு தேவையில்லாத இந்த காரியத்தை சாப்பிட மாட்டேன், கறி எல்லாம் சாப்பிடல, வெறும் வெஜிடேரியன் ஃபுட்டு கொடுங்கன்னு கேட்குறான். எல்லாரும் நல்லா அடிச்சு மாட்டிக்கிட்டு இருக்காங்க. எல்லாரும் தானே செய்யறாங்க, என் கூட வந்தவங்க எல்லாம் செய்யறாங்களே, அப்ப நான் செஞ்சா என்னன்னு அவன் நினைக்கல. நான் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தை தெரிந்து கொள்வேன்னால எல்லாருக்கும் கிடைக்காத உயர்வு அவனுக்கு கிடைச்சது. எல்லாரும் மாதிரி கிடைக்கணும்னா நம்ம எல்லாரும் போல வாழ்ந்து கொள்ளலாம். ஒருவேளை நீங்க மேலாக போகணும், இன்னும் உயர்வை அடையணும், கர்த்தருக்காக அநேக காரியங்களை சாதிக்கணும் அப்படின்னு சொல்லி நீங்க ஒரு உன்னதமான நோக்கம் உங்களுக்குள்ள இருக்குதுன்னா கண்டிப்பாக நீங்க கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தை நீங்க தெரிந்து கொண்டீங்கன்னா ஆண்டவர் உங்களை தானாக உயர்த்துவார். அது அந்த தானியேலுடைய வாழ்க்கையில பாத்தீங்கன்னா அவன் நிறைய அரசர்களுக்கு அடியில ஒரு பெரிய பதவியில வைத்திருக்கான். அடுத்து இதே தானியேலை பத்தி இன்னொரு பகுதியை பார்ப்போம். தானியேல் 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். தானியேலோ வென்றால் அந்த பத்திரத்துக்கு கையெழுத்து வைக்கப்பட்டது என்று அறிந்த போதிலும் தன் வீட்டுக்குள்ளே போய் தன் மேல் அறையிலே எருசலேமுக்கு நேராக பலகணிகள் திறந்திருக்கு, அங்கே தான் முன் செய்து அந்தபடியே தினம் 3 வேளையும் தன் தேவனுக்கு முன்பாக முழங்கால் படியிட்டு ஜெபம் பண்ணி ஸ்தோத்திரம் செய்தான். இது பாருங்க, இது அவன் எப்போதுமே வழக்கமாக செய்யற காரியம், ஜெபம் பண்றது 3 நேரம். ஆனா அவனை குறித்து வேற எந்த காரியத்திலும் அவருக்கு தப்பு கண்டுபிடிக்க முடியல. அவனை பார்த்து பொறாமைப்படுகிற மக்களுக்கு. அப்போ இந்த ஒரு காரியத்தை வைத்து ராஜாட்ட போய் இந்த 30 நாள் வரைக்கும் உங்களை தவிர வேற யார்கிட்டையும் ஜெபம் பண்ணக்கூடாதுன்ற ஒரு சட்டத்தை போட வச்சு, இது தானியேலுக்காகவே கொண்டு வரப்பட்ட சட்டம். கையெழுத்து ராஜா போட்டுட்டாருன்னு தெரிஞ்சப்ப கூட இவன் தான் முன் செய்தபடியே செய்யறான். இந்த கர்த்தருக்கு பயப்படுகிற பயம், ஏன்னா அவரோடு உள்ள உறவு தான் எனக்கு முக்கியம், அவரோட பேசுறதுதான் முக்கியம். என் உயிர் போனாலும் பரவாயில்ல, இதுக்குரிய தண்டனை என்ன, சிங்கக்கபிக்குள்ள போடப்படுறது. என்னோட உயிர் போனாலும் பரவாயில்ல, ராஜாவின் கட்டளையை மீறினா கூட பரவாயில்ல, என் தேவன் சொல்லி இருக்கிறத மீற மாட்டேன் நானு, என் தேவனோடு உள்ள உறவு முக்கியமானது. இப்படிப்பட்ட ஒரு முடிவு நம்ம எடுக்கிறோமான்னு கொஞ்சம் யோசித்து பார்க்க வேண்டியிருக்கு. பல சமயங்களில சூழ்நிலைகள்ல நம்ம ஒரு காம்ப்ரமைஸ் பண்ணி போயிடுறோம், விட்டு கொடுத்து போயிடுறோம். சரி என்ன போட்டு எல்லாரும் செய்யறாங்க, இப்ப நான் செஞ்சானே ஒரு சின்ன காரியம் தானே, இதுல இப்படி ஆயிட்டா, இப்படி பேசிட்டா என்ன, எல்லாரும் மாதிரி நான் இருந்துட்டா என்ன அப்படின்னு சொல்லி நம்ம எவ்வளவு தூரம் நம்ம காம்ப்ரமைஸ் பண்ணி போறோமோ அவ்வளவு தூரம் நம்முடைய உயர்வுக்கு போறது தடையாகிறதுன்னு நான் நினைக்கிறேன். இன்றைக்கு அவன் அந்த கையெழுத்து வைக்கப்பட்டதுன்னு தெரிஞ்ச பிறகு கூட ஜன்னலை மூடிட்டு கூட ஜெபம் பண்ணிருக்கலாம். ஏன் ஆண்டவர் மூடினா கேட்க மாட்டாரா? ஆனா அவன் அதை பத்தி யோசிக்கல. எப்போதும் போல என் தேவனோடு நான் பேசுகிற நேரத்துல நான் என்ன செய்வேனோ அது போல நான் எப்பவும் போல செய்வேன். கடைசியில அவன் சிங்க கபியில போடப்பட்டான்னா சிங்கத்தின் வாயை தேவதூதரை அனுப்பி மூடி வச்சார். காலையில அவன் பத்திரமாக வெளிவந்தான். யாரெல்லாம் அவனுக்கு விரோதமா குற்றம் சாட்டினாங்களோ அவங்களெல்லாம் உள்ளத்துக்கு போடப்பட்டாங்க. இப்போ கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் அவனை தேவனோடு உள்ள உறவை முக்கியப்படுத்த வைத்தது. ராஜாவின் கட்டளைக்கும் தன்னுடைய உயிர் போயிருமோன்ற அந்த பயத்துக்கும் மீறி தேவனுக்கு பயப்படுகிற பயம் அவனை அவன் அதை அவன் தெரிந்து கொண்டான். ஒரு வசனத்தை வாசிக்கலாம், ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வசனம். மல்கியா 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். அப்பொழுது கர்த்தருக்கு பயந்தவர்கள் ஒருவரோடு ஒருவர் பேசிக்கொள்வார்கள், கர்த்தர் கவனித்து கேட்பார். கர்த்தருக்கு பயந்தவர்களுக்காகவும் அவருடைய நாமத்தை தியானிக்கிறவர்களுக்காகவும் ஞாபக புஸ்தகம் ஒன்று அவருக்கு முன்பாக எழுதப்பட்டிருக்கிறது. இல்ல பாருங்க, நம்ம ஒருவரோடு ஒருவர் பேசும்போது கர்த்தர் கவனித்து கேட்கிறாராம், பயந்தவர்கள் பேசும்போது. இப்போ நம்ம கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களாக அவருடைய பிள்ளைகளாக நாம் ஒருவரோடு பேசும்போது கர்த்தர் அந்த கான்வர்சேஷனை, அந்த உரையாடலை கவனித்து கேட்கிறாரு. அவர் கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களுக்காக ஒரு
புஸ்தகத்தை ஞாபக புஸ்தகத்துல நோட் பண்ணி வைக்கிறாராம். என் பிள்ளைங்க இதெல்லாம் பண்ணுது, இப்படிலாம் என்னை பத்தி பேசுச்சுன்னு அன்னைக்கு எழுதி வைப்பாரோ என்னவோ தெரியல. அப்படி சொல்லியிருக்கு. அப்போ கர்த்தருக்கு பயப்படும்போது பயப்படும்னா இதுக்கு முன்னாடி நான் சொன்னேன். பயப்படுறதெல்லாம் என்னன்னு. அவருக்கு எந்த ஒரு கவனச்சிதறலும் இல்லாம நம்முடைய சிந்தனையை அவருக்கு நேராக ஒருமுகப்படுத்துதல், மகத்துவத்திலும் பயங்கரத்திலும் ஈடு இணையற்றவர் அப்படிங்கிறத உணர்ந்து பிரமித்தல், எல்லா சூழ்நிலையிலும் அவருக்கு இசைந்து செல்லுதல், அவர் சொற்படி கீழ்ப்படிதல், அவருடைய வார்த்தை கீழ்ப்படிதல் நம்ம பார்த்தோம். இது வந்து தானா கிடைக்காது. நம்ம தான் தெரிந்து கொள்ளணும், தேடணும். தீமையை வெறுக்கிறது தான் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். நிதானமாய் நடக்கும்போது அது கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். இப்போ இதுக்கு பலன்லாம் பார்த்தோம். ஆயுசு நாட்களை பெருக பண்ணும், திட நம்பிக்கை நமக்கு உண்டு, ஜீவ ஊற்று, ஞானத்தை போதிக்கும், அது ஜீவனுக்கு ஏதுவானது, ஐஸ்வர்யத்தையும் மகிமையும் ஜீவனையும் தரக்கூடியது, ஞானத்தின் ஆரம்பம்னு பார்த்தோம். இப்போ இந்த மக்கள்லாம் இன்னும் நிறைய பேரை காட்டலாம். இவங்கெல்லாம் மனுஷருக்கு பயப்படலைங்க, கர்த்தருக்கு பயப்படுதலை தெரிந்து கொண்டாங்க. தெரிந்து கொண்டு தங்களுடைய எதிரான சூழ்நிலைகள் நடுவிலும் பாவத்தை விட்டு விலகி ஓட, ஒரு வேசித்தனம் தான், ஒரு அதை பண்ணா ஒருவேளை அந்த டைம்ல நான் எஸ்கேப் ஆகிறேன், அந்த தன்னுடைய பதவியை அங்க தக்க வைத்துக் கொள்ளலாம். ஆனா பரவாயில்ல, எனக்கு இந்த பதவி போனா கூட பரவாயில்ல, என்னை ஜெயிலுக்குள்ள போட்டா கூட பரவாயில்ல, நான் இந்த பாவத்தை தேவனுக்கு விரோதமா எப்படி செய்வதுன்னு சொல்லி ஓடினான். தானியேல் அதே மாதிரி தன்னுடைய சரீரத்தை தீட்டுப்படுத்தாம கர்த்தருக்கு பயப்படுகிறதுனாலே தன்னுடைய சரீரத்தை தீட்டுப்படுத்தாம காத்துக்கொண்டான். அதே போல கர்த்தருக்கு பயப்பட்டு அவரோடு உள்ள உறவை முக்கியப்படுத்தினதுனாலே தன்னுடைய ஜீவனை கூட அவன் வந்து துச்சமா நினைச்சான். ராஜாவின் கட்டளையை கூட அவன் மதிக்கல. இவையெல்லாம் இப்படி செய்ததுனாலே இந்த பயனை அவங்க அடைந்து கொண்டாங்க. இன்றைக்கு நம்ம வந்து எதை தேடி ஓடிக்கிட்டு இருக்கோம்? ஆயுசு நாட்களையும் ஜீவனையும் மகிமையும் ஐஸ்வர்யத்தையும் நம்ம தேடிக்கிட்டு இருக்கோம். ஆனா கர்த்தருக்கு பயப்படுதலை தேடினா இவைகள் எல்லாம் தானாக கிடைக்கும் என்றுதான் நம்ம இன்னைக்கு பார்த்தோம். இப்படிப்பட்ட ஆசீர்வாதம் நமக்கு இருக்குங்க. ஆனா நம்முடைய ப்ரையாரிட்டி, நாம் எதற்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையின் முக்கியத்துவம் கொடுக்கறத, அதாவது நம்முடைய ப்ரையாரிட்டிஸை நம்ம கரெக்டா வச்சுக்குவோம். கர்த்தருக்கு பயப்படுதலை தெரிந்து கொள்ளுவோம். மற்றதெல்லாம் தானா வரும். கர்த்தர் அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை உங்கள் ஒவ்வொருவருக்கும் கொடுப்பார் என்று நான் விசுவாசிக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.